10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. So last video la nama preparation of aldehyde ketones part 1 பார்த்தோம் சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் மெத்தடும் ட்ரை டிஸ்டிலேஷன் மெத்தடும் சொல்லியிருந்தோம். ஆக்சிடேஷன் மெத்தடில் எப்படி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, ட்ரை டிஸ்டிலேஷன்ஸ் மெத்தடில் எப்படி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறது. ட்ரை டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொன்னோம்னா கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வெரைட்டி ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ நோ வி ஹவ் டு டிஸ்கஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் த நெக்ஸ்ட் மெத்தட் ஓகேங்களா. அதில் என்ன வருதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோ அனாலிசிஸ். என்னங்க ஓசோ அனாலிசிஸ். ஓசோ அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓசோன் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஓசோ அனாலிசிஸ் மீன்ஸ் ஓசோன். ஓசோ அனாலிசிஸ் ரியாக்ஷன் எந்த காம்பவுண்டில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கின்ஸ். அதனால தான் ஃப்ரம் அல்கின்ஸ் பை ரிடக்டிவ் ஓசோ அனாலிசிஸ். ரிடக்டிவ் ஓசோ அனாலிசிஸ் அப்படின்னா மோரலஸ் ரிடக்ஷன் மாதிரி தான் சரிங்களா. ஆனால் ஆக்சிடேஷன் பண்ணணும், அதை வந்து நம்ம ஓசோனைடாக மாற்றுவோம். ஸோ அப்போ ஓசோ அனாலிசிஸ் ரியாக்ஷன் மூலமாக ஆல்டிஹைடும் ப்ரிப்பேர் பண்ணலாம், கீட்டோனும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓசோ அனாலிசிஸ் மூலமாக நம்ம ஆல்டிஹைடும் ப்ரிப்பேர் பண்ணலாம், கீட்டோனும் ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் சரிங்களா. பி கேர்ஃபுல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே சரிங்களா. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரியாக்ஷன்ஸுக்கெலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்குது ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போ ஃப்ரம் அல்கின்ஸ் பை ரிடக்டிவ் ஓசோ அனாலிசிஸ் அப்படின்னா ஆல்டிஹைடும் ப்ரிப்பேர் பண்ணலாம், கீட்டோனும் இந்த மெத்தட் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நமக்கு என்ன மாதிரியான அல்கின்ஸை நாம் செலக்ட் பண்ணணும், கீட்டோன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான அல்கின்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்டிஹைடுக்கு நான் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், கீட்டோனுக்கு சென்டென்ஸ் கொடுக்கல. ஆனால் நான் வந்து டிக்டேட் பண்ணுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஆல்டிஹைடுக்கு நாம் என்ன கீட்டோன்ஸ் எடுக்கலாம், என்ன டைப் ஆஃப் கீட்டோன்ஸ் எடுக்கலாம், வாட் டைப் ஆஃப் கீட்டோன்ஸ் கிவ்ஸ் aldehyde அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா aldehydes can be prepared by the reductive ozo analysis of those alkenes do not possess branching of the carbon atom involved ஓகேங்களா. aldehyde can be prepared by the reductive ozo analysis of those alkenes do not possess branching at the carbon atom involved. கார்பன் ஏட்டத்தில் டபுள் பாண்டட் கார்பன் ஏட்டத்தில் எந்த பிரான்ச்சிங்கும் இருக்கக்கூடாது. டபுள் பாண்டட் கார்பன் ஏட்டத்தில் மேக்ஸிமம் பிரான்ச் இருக்கக்கூடாது சரிங்களா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஓசோ அனாலிசிஸ் ஆஃப் த தோஸ் ஆல்கின்ஸ் டூ நாட் பொசஸ் பிரான்ச்சிங் அட் த கார்பன் ஏட்டம் இன்வால்வ்டு ஓகேங்களா. கார்பன் ஏட்டத்தில் பிரான்ச்சிங் வரக்கூடாது, டபுள் பாண்டட் கார்பன் ஏட்டத்தில் பிரான்ச்சிங் வரக்கூடாது சரிங்களா. இன் கேஸ் ஆஃப் பாண்ட் ஃபார்மேஷன் ஓகேவா, அதாவது இன்வால்வ்டு இன் டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் சரிங்களா. ஆல்டிஹைட் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை த ரிடக்டிவ் ஓசோ அனாலிசிஸ் ஆஃப் தோஸ் அல்கின்ஸ் டு நாட் பொசஸ் பிரான்ச்சிங் அட் த கார்பன் ஏட்டம் இன்வால்வ்டு இன் டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் சரிங்களா. எந்த கார்பன் டபுள் பாண்டில் இருக்குதோ அந்த கார்பனில் பிரான்ச்சிங் இருக்கக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது if the alkenes is symmetrical, if the alkene is symmetrical, if you take symmetrical alkene, only one type of aldehyde is formed okay. If you take symmetrical alkene, only one type of aldehyde is obtained சரிங்களா. நீங்கள் symmetrical alkene எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா only one type aldehyde தான் சரியா. Then in case of unsymmetrical alkene சரியா, if you take in case of unsymmetrical alkene a mixture of aldehyde is obtained ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிஹைடு ப்ரிப்பரேஷனில் பாருங்கள், this is a symmetrical alkene CH2 double bond CH2 ஓகேங்களா.
ஓசோன் யூஸ் பண்ணும்போது மாலிக்யூல் எப்படி பிரேக் ஆகுது அப்படின்னு பாருங்கள். டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு ஸோ டபுள் பாண்ட் கார்பனுக்கு நடுவில் 3 ஆக்சிஜனை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆக்சிஜன் 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 டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஓகேங்களா? அப்போ CO CH2 O CH2. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பண்ணணும். ரெடியூஸ் வித் ஜிங்க் அண்ட் வாட்டர். சரியா? ரெடியூஸ் வித் ஜிங்க் அண்ட் வாட்டர். ஸோ பாண்ட் பாருங்கள் க்ளீவ் ஆகுது எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ளீவ் ஆகுது. அப்போ இங்கே CH2O இருக்குது, இங்கேயும் CH2O இருக்குது. 2CH2O. CH2O மீன்ஸ் ஃபார்மால்டிஹைட். HCHO. CH2O மீன்ஸ் என்னங்க? ஃபார்மால்டிஹைட். HCHO. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்க? ஃபார்மால்டிஹைட் கிடைக்குது. சப்போஸ் இஃப் யூ டேக் CH3 CH டபுள் பாண்ட் CH2 அப்படின்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2னா அசிட்டால்டிஹைட் அண்ட் ஃபார்மால்டிஹைட் ஃபார்ம்டு. பாருங்க CH3 CH டபுள் பாண்ட் CH2 அப்படின்னா ஓசோனைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ டபுள் பாண்டு கார்பனுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன ஃபார்ம் ஆகுதுங்க? OOO. சரிங்களா? அப்படி ஃபார்ம் ஆகும்போது CH3 CH டபுள் பாண்ட் CH2 இந்த பக்கம் க்ளீவ் பண்ணுறோம். ஸோ இந்த சைடும் க்ளீவ் பண்ணுறோம். CH3 CHO CH2O. அப்போ CH3 CHOனா அசிட்டால்டிஹைட், CH2Oனா ஃபார்மால்டிஹைட். அப்போ அன்சிமெட்ரிக் அல்கீன். திஸ் இஸ் எ அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். ஸோ டு கிவ் மிக்சர் ஆஃப் ஆல்டிஹைட் எத்தனேல் அண்ட் மெத்தனேல். ஓகேங்களா? ஸோ அப்போ அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்துட்டோம்னா மிக்சர் ஆஃப் ஆல்டிஹைட் கிடைக்கிது. 2 டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட். ஓகேங்களா? ஸோ ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு கீட்டோன். அப்போ கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஆல்டிஹைட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீட்டோன்ஸ் ஆர் அப்டைன்டு பை த ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் ஆஃப் தோஸ் அல்கீன் விச் பொசஸஸ் பிரான்ச்சிங் அட் one or both the carbon atoms involved in double bond formation. ஓகேங்களா? இதே தான் ketones can be prepared by the reductive ozonolysis of those alkenes. ஓகேங்களா? which possesses branching at one or both carbon atoms involved in double bond formation. So double bond formation இருக்கக்கூடிய 2 கார்பன் ஆட்டமும் பிரான்ச்சிங்கில் இருக்கலாம், இல்லைன்னா ஒன்லி 1 கார்பன் ஆட்டம் பிரான்ச்சிங்கில் இருக்கலாம். எனிவே டபுள் பாண்டடில் இருக்கக்கூடிய கார்பன் பிரான்ச்சிங்கில் இருந்துச்சு அப்படின்னா we get ketones. சரிங்களா? அதுலேயும் டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய கார்பன் ஒரு கார்பன் பிரான்ச்சிங்கில் இருந்துச்சுன்னா கீட்டோன் ப்ளஸ் ஆல்டிஹைட். டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய 2 கார்பன்ஸும் பிரான்ச்சிங்கில் இருந்துச்சுன்னா ketones only prepared. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் ketones ப்ரிப்பேர் பண்ணுறோம். திரும்பவும் சொல்கிற பாருங்க, ketones are obtained by the reductive ozonolysis of those alkenes which possesses branching at one or both carbon atoms involved in double bond formation. சரிங்களா? where there is branching only at one carbon. சரிங்களா? when there is branching only at one carbon, a mixture of aldehyde and ketones is obtained. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, in case both the carbon atoms involved in double bond formations are substituted. சரிங்களா? டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய 2 கார்பன் சப்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க? a ketone or mixture of ketones are obtained. ஓகேங்களா? ketones or mixture of ketones. இங்க பாத்தீங்க அப்படின்னா CH3 CH3 டபுள் பாண்ட் CH3. ஸோ இந்த பாண்ட் பிரேக் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாகவே சொல்லிடலாம், ஓசோனைடு ஃபார்மேஷனுக்கு முன்னாடியே நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் இந்த டபுள் பாண்ட் பிரேக் பண்ணிட்டு ஹியர் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க, ஹியர் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க. அப்போ CH3 CO CH3. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அல்கீனாக இருக்குது. சரிங்களா? சிமெட்ரிக் அல்கீன். அதே சமயத்தில் 2 கார்பன் ஆட்டம் டபுள் பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய 2 கார்பன் ஆட்டமும் சேம் சப்ஸ்டிட்யூண்ட் இருக்கு. அதனால கிடைச்சிருக்கிறது என்னங்க? சேம் டைப் ஆஃப் கீட்டோன்ஸ். சப்போஸ் இங்கேயே CH3 CH3 டபுள் பாண்ட் CH3 CH2 CH3 அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கும்,
இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் தான் இருக்கும். அப்போ 4 கார்பன் இருக்கக்கூடிய கீட்டோன் பியூட்டனோன், 3 கார்பன் இருக்கக்கூடிய கீட்டோன் ப்ரோப்பனோன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ டபுள் பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய 2 கார்பனும் சேம் சப்ஸ்டியூண்டாக இருந்ததுன்னா சேம் கீட்டோன்ஸ் கிடைக்கும். டபுள் பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய 2 கார்பனும் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூஷனில் இருந்தது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீட்டோன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம என்ன எடுத்துருக்கோம், CH3 CH டபுள் பாண்ட் C CH3 CH3. அப்போ சிம்பிளாக ஓசோனேட் ஃபார்மேஷன் ரைட் பண்ணுங்கள். ஓசோனேட் ஃபார்மேஷன் ரைட் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன் சைட் CH3 CHO அசிட்டால்டிஹைட், CH3 CH3 CO. சரிங்களா? அப்போ ஒன்லி 1 கார்பன் டபுள் பாண்டடில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் மட்டும் சப்ஸ்டியூண்ட் இருக்குது. அதனால் கிடைச்சிருக்கிறது மிக்சர் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். இங்கே ஏற்கனவே சொல்லியாச்சுங்க, டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய 2 கார்பனும் சேம் சப்ஸ்டியூண்டாக இருந்ததுன்னா கிவ்ஸ் ஒன்லி 1 டைப் ஆஃப் கீட்டோன். சரிங்களா? சப்போஸ் டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய 2 கார்பன்ஸ் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூண்ட் ஆர் அல்கைல் குரூப்பாக இருந்ததுன்னா கிடைக்கிறது மிக்சர் ஆஃப் கீட்டோன்ஸ். சரிங்களா? நான் வேணாலும் ஃபர்தராக உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ ஓசோன் அலைசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓசோன் அலைசிஸ் அப்படின்னாவே டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு போத் சைட்ஸ் ஆட் ஆக்சிஜன். சரிங்களா? போத் சைட்ஸ் ஆட் ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் ஃப்ரம் அல்கைன்ஸ் பை ஹைட்ரேஷன். அல்கைன்ஸ் பை ஹைட்ரேஷன். சரிங்களா? அல்கைன்ஸ் பை ஹைட்ரேஷன் அப்படின்னா this is follows Markovnikov rule. Markovnikov addition அப்படின்னா என்னங்க? Markovnikov addition அப்படின்னு சொல்லும்போது anion or negative part goes to the carbon having lesser number of hydrogen. Markovnikov addition or Markovnikov rule அப்படின்னா என்னங்க? Markovnikov rule அப்படின்னு சொல்லும்போது என்ன வருதுங்க? Negative part or anion goes to the carbon having less number of hydrogen from alkynes. ஓகேங்களா? அப்போ பாருங்க, நம்ம அல்கைன்ஸ் என்ன எடுத்துருக்கோங்க? அசிட்டிலின் எடுத்திருக்கோம். அசிட்டிலின் ஆர் ஈத்தைன். ஸோ இது சிமெட்ரிக் அல்கைன். சிமெட்ரிக் அல்கைன். அப்போ போத் சைட்ஸ் ஹேவிங் சேம் குரூப். ஓகேங்களா? CH டபுள் பாண்ட் CH. நம்ம வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணும்போது வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா H + OH மைனஸ், H + OH மைனஸ். இங்கே OH மைனஸ் இஸ் ஏ ஆனியான் ஆர் நெகட்டிவ் பார்ட். ஓகேங்களா? அப்போ ஹைட்ரேஷனுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 1% ஆஃப் மெர்க்யூரிக் சல்ஃபேட், 1% ஆஃப் மெர்க்யூரிக் சல்ஃபேட் அண்ட் டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் அட் 60 டிகிரி செல்சியஸ் ஆர் 333 கெல்வின். ஸோ இந்த கண்டிஷனில் அல்கைன் ஹைட்ரேஷன் செய்யும்போது வாட்டர் ஹேவிங் H plus and OH minus ion, OH minus ion goes to the carbon having lesser number of hydrogen. இங்கே நாம் சிமெட்ரிக்கல் அல்கைன் எடுத்திருக்கனால சிமெட்ரிக்கல் அல்கைன் எடுத்திருக்கோம். அப்போ என்ன ஆகுங்க? OHும் H plus எங்கே வேணாலும் நம்ம போய் ஆட் ஆகலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், நம்ம பாண்டை பிரேக் பண்ணி ஜஸ்ட் ஹைட்ரஜன் 1 கார்பனும் OH 1 கார்பனையும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்க? CH2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு, CH2. இந்த கார்பனில் OH ஆட் ஆகிருக்கு, CHOH. OH நம்ம பாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா O வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுதுங்க? எலக்ட்ரானை ஹைட்ரஜன்லேருந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ ஹைட்ரஜன் H ப்ளஸ்ஸாக ரிமூவ் ஆகும். ஸோ ஆக்சிஜன் எலக்ட்ரானை ஹைட்ரஜன்லேருந்து அக்செப்ட் பண்ணும்போது பாண்ட் இங்கே டபுள் பாண்ட் ஆகுது. இப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக திஸ் டபுள் பாண்ட் பிரேக் கோஸ் டு CH2. அப்போ CH2 மைனஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். அப்போ H ப்ளஸ் CH2 மைனஸ்னால் CH3. ஹியர் CH டபுள் பாண்ட் O, CH3 CHO ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? எத்தனைல்? பிகாஸ் திஸ் இஸ் ஏ ஈனால் ஃபார்ம். OH இருக்குங்க, டபுள் பாண்ட் இருக்குங்க, CH டபுள் பாண்ட் CH OH all plus enol. Enol form is unstable. Then tautomerism அப்படின்னு நம்ம சொன்ன படிச்சோம் இல்லையா? This form tautomerism for ethanol. அப்போ நமக்கு எத்தனைல் அசிட்டால்டிஹைட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, ஃபார்மால்டிஹைட் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. ஓகேங்களா? இம்பாசிபிள். பிகாஸ் ஃபார்மால்டிஹைட் கேன் நாட் பி ப்ரிப்பேர்ட் பை திஸ் மெத்தட்.
ஏன்னா ஃபார்மால்டிஹைட் ஹேவிங் ஒன்லி ஒன் கார்பன். சரிங்களா? அல்கைன்ஸில் சிம்பிள் அல்கைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 கார்பன் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மினிமம் 2 கார்பன் இருக்கக்கூடிய அல்கைனை எடுத்து நம்ம ஹைட்ரேஷன் ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணும்போது அசிட்டால்டிஹைடு தான் கிடைக்கும். ஒன்லி 1 கார்பன் இருக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைட் கிடைக்காது. சரிங்களா? அதனால் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் மூலமாக அல்கைன்ஸை யூஸ் பண்ணி ஃபார்மால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங்காக அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்திருக்கேன். CH3 C டபுள் பாண்ட் CH HOH. ஓகேங்களா? அப்போ HOH H ப்ளஸ் OH மைனஸ். அப்போ OH மைனஸ் எங்கே போகுங்க? மார்கோனிக் ரூல் பிரகாரம். அப்போ OH மைனஸ் OH கோஸ் டு த கார்பன் ஹேவிங் லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது ட்ரிபிள் பாண்டாக இருந்தாலும் சரி டபுள் பாண்டாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால ட்ரிபிள் பாண்டட் கார்பனில் எந்த கார்பனில் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த கார்பனில் OH மைனஸ் போய் ஆட் ஆகுங்க. சரிங்களா? அப்போ CH3 COH CH2. சரிங்களா? CH3 COH டபுள் பாண்ட் CH2. ஓகேங்களா? அப்போ ஈனால் ஃபார்ம். அப்போ பாருங்க, this hydrogen goes to the CH2 form CH3. this double bond comes to oxygen. அப்போ double bond O. அப்போ CH3 C double bond O CH3 கீட்டோன் ஃபார்ம் ஆகுதுங்களா? அப்போ அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே சமயத்தில் டெர்மினல் அல்கைன், அன்சிமெட்ரிக்கல் அல்கைன், டெர்மினல் அல்கைன், நான் டெர்மினல் அல்கைன். டெர்மினல் அல்கைனாக இருந்தாலும் சரி நான் டெர்மினல் அல்கைனாக இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்கிறது கீட்டோன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். அல்கைன் எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கல் அல்கைனாக இருந்தாலும் சரி அன்சிமெட்ரிக்கல் அல்கைனாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்துக்கிறது எது எடுத்துக்கிட்டாலும் கீட்டோன் தான் கிடைக்கும். சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா அல்கைன்லேருந்து ஆல்டிஹைட் வேணும்னா அசிட்டிலின் ஒன்லி கிவ்ஸ் ஆல்டிஹைட். அசிட்டிலின் ஒன்லி கிவ்ஸ் ஆல்டிஹைட். சரியா? அதர் அல்கைன்ஸ். சரியா? அல்கைன்ஸ்லேயே அசிட்டிலின் ஒன்லி கிவ்ஸ் ஆல்டிஹைட். சரிங்களா? அப்போ அதர் அல்கைன்ஸ் நம்ம ப்ரொப்பைன் எடுத்திருக்கோம், பியூட்டைன் எடுத்திருக்கோம். சரிங்களா? நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? கீட்டோன் தான் கிடைக்கும். நீங்களே பாருங்கள், இந்த கார்பன் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனில் OH போய் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னால் OH இங்கே ஆட் ஆகுது. அப்போ COH டபுள் ஒன் CH2 கிடைக்குதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அசிட்டோன் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் C ட்ரிபிள் பாண்ட் C. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் அல்கைன் தான். அப்போ OH H எங்கே வேணாலும் ஆட் ஆகலாம். இங்கே OH ஆட் ஆகி இங்கே H ஆட் ஆகலாம், இல்லைனா இங்கே OH ஆட் ஆகி இங்கே H ஆட் ஆகலாம். எங்கே ஆட் ஆனாலும் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது என்னங்க? பியூட்டனோன். சப்போஸ் இங்கே OH ஆட் ஆகிருக்கிறதுனால லெஃப்ட் சைடில் கீட்டோனிக் குரூப் இருக்குது. சப்போஸ் இங்கே OH ஆட் ஆச்சுன்னா ரைட் சைடில் இந்த கார்பனில் கீட்டோனிக் குரூப் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னங்க? கீட்டோன் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் அப்படின்னா ஆல்டிஹைடும் ப்ரிப்பேர் பண்ணலாம், கீட்டோனும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ணணும்னா அசிட்டிலின் மட்டும்தான் ஆல்டிஹைடு தரும். அதுவும் ஃபார்மால்டிஹைட் அல்கைனை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதர் அல்கைன்ஸ் எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் we get ketone. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜெம் டைஹேலைட்ஸ். ஜெம் டைஹேலைட்ஸ். ஜெம் டைஹேலைட்ஸ் மீன்ஸ் கார்பன் ஹேவிங் சேம் கார்பன், அதாவது 2 halogen atoms attached to the same carbon. 2 halogen atom attached to the same carbon. 2 halogen atom attached to the same carbon. ஓகேங்களா? அப்போ CH3 CH Cl Cl 2 KOH alkaline hydrolysis யூஸ் பண்ணும்போது 2 KCl ரிமூவ் ஆகிட்டு Cl 2 Cl replaced by OH. அப்போ நமக்கு 2 OH வந்து சேம் கார்பன் அட்டாச் ஆகுது. அப்படின்னா அதுக்கு பேர் ஜெம் டயால். ஜெம் டயால். ஸோ 2 ஹைட்ராக்சில் குரூப் ஒரே OH ஒரே கார்பன் இருந்ததுன்னா அன்ஸ்டேபிள், உடனே வாட்டர் மாலிகுல் ரிலீவ் ஆகிட்டு நமக்கு அசிட்டால்டிஹைட் கிடைக்கும், எத்தனீல். ஓகேங்களா?
சரி, CH3 CHO எத்தனைல் கிடைச்சிருச்சுங்களா? சப்போஸ் நான் டெர்மினல் அல்கேனா இருந்ததுன்னா, சாரி நான் டெர்மினல் ஜெம் டைஹேலைட்ஸ், டெர்மினல் ஜெம் டைஹேலைட்ஸ்னா 2 halogen atoms attached to the same terminal carbon. நான் டெர்மினல் ஜெம் டைஹேலைட்ஸ் அப்படின்னா 2 halogen atom attached to the middle carbon or non terminal carbon. அப்ப ClCl அட இருக்குங்களா? 2,2 டைக்ளோரோப்ரோபேன். சரியா? இதுனா ப்ரோபிலிடின் டைக்ளோரைட். ஸோ TOH ஆட் பண்ணும்போது பாருங்க CH3 COH. These 2 halogen atoms are replaced by 2 OH. அப்போ ஜெம் டயால் கிடைச்சிருக்கு. 2 OH group சேம் கார்பன் இருக்கும்போது அன்ஸ்டேபிள் வாட்டர் மாலிகுல் ரிலீவ் ஆயிடுச்சுன்னா CH3 COCH3 ப்ரோப்பனோன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ டைஹேலைட்ஸ்லேருந்து நாம் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸில் இந்த மெத்தட் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டெர்மினல் டைஹேலைட்ஸாக இருந்ததுன்னா கிடைக்கிறது என்னவா இருக்குங்க? ஜெம் டைஹேலைட்ஸ். அதுலேயும் டெர்மினல் டைஹேலைட்ஸாக இருந்ததுன்னா we can get அசிட்டால்டிஹைட், ஐ மீன் ஆல்டிஹைட். நான் டெர்மினல் டைஹேலைட்ஸாக இருந்ததுன்னா we can get கீட்டோன்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ப்ரிப்பேர்டு பை நைட்ரைல்ஸ், ப்ரிப்பேர்டு ஃப்ரம் நைட்ரைல்ஸ். நைட்ரைல்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு 3 மெத்தட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ யூஸிங் கிரிக்னார் ரியேஜென்ட், கிரிக்னார் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம். நைட்ரைல்ஸ் மீன்ஸ் சைனைடு தான். ஹைட்ரஜன் சைனைடு, மெத்தில் சைனைடு, எத்தில் சைனைடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இனி அல்கைல் சைனைட்ஸ். அப்போ HCN ப்ளஸ் CH3MgI கிரிக்னார் ரியேஜென்ட் அப்படிங்கிறது என்னங்க? ஆர்கனோ மெட்டாலிக் ஹேலைட்ஸ். CH3MgI அல்கைல் மெக்னீசியம் அயோடைட். சரிங்களா? ஹியர் CH3MgI அப்படிங்கிறது போலார் காம்பவுண்ட். ஓகேங்களா? அப்போ ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் மெத்திலுக்கு, ஸ்லைட்லி பாசிட்டிவ் சார்ஜ் மெக்னீசியத்துக்கு. அப்போ CH3 நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, MgI ஓவராலாக பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் நைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் இல்லையா? அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி மீன் பண்ணிக்கலாம். அப்படின்னா திஸ் பாசிட்டிவ் groups goes to the nitrogen, this negative group goes to the carbon. அப்போ என்ன கிடைக்குதுங்க? CH3 1 MgI. நெக்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ் யூஸ் பண்ணும்போது அசிட்டிஃபைட் ஹைட்ராலிசிஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்க பாருங்கள், பாண்ட் பிரேக் பண்ணி காட்டிருக்கேன். 2 வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணும்போது 2 ஆக்சிஜன் 4 ஹைட்ரஜன் இருக்குது. அதை நான் எப்படி பிரேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஆக்சிஜனை இந்த டபுள் பாண்டட் கார்பனோடு சேர்த்து அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் பண்ணி வச்சிங்களா? தென் என்ன இருக்குங்க? 3 ஹைட்ரஜன் நைட்ரோஜனோட சேர்ந்து அமோனியாவாக ரிமூவ் ஆகுது. ஒரு OH குரூப் மெக்னீசியத்தோடு சேர்ந்து MgOHI. ஓகேங்களா? அப்போ CH3 CHO எத்தனைல் ஃபார்ம் ஆகுதுங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் மோர் நைட்ரைல்ஸ் CH3 C ட்ரிபிள் பாண்ட் N. அதே போல் பார்த்தீங்கன்னா CH3 கோஸ் டு த கார்பன், ட்ரிபிள் பாண்டட் கார்பன். Mg கோஸ் டு த நைட்ரஜன். ஓகேங்களா? அப்போ CH3 CH3 டபுள் பாண்ட் N MgI. ஓகேங்களா? இந்த சேம் பிரேக்கிங். ஓகேங்களா? அப்போ ஓவை நம்ம இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஓவை இங்கே ஆட் பண்ண என்ன கிடைக்குதுங்க? CH3 COCH3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நைட்ரஜனில் 3 ஹைட்ரஜன் ஆட் ஆகி அமோனியாவாக ரிமூவ் ஆகுது. தென் ஒரு OH MgOட சேர்ந்து MgOHI ரிமூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அல்கைல் நைட்ரைல்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் யூஸிங் tin chloride and concentrate HCl, very important reaction, naming reactionsல this reaction is called Stephens reaction. so Stephens reactions மூலமா நாம aldehyde prepare பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அசிட்டோநைட்ரைல் மெத்தில் சைனைடு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ tin chloride and HCl யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க? இந்த மாதிரியான ஒரு reducing agent கிடைக்குது, H2SnCl4. this is a strong reducing agent. சொல்லப்போனால் very strong reducing agent because tin அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா Sn2+. ஓகேங்களா? இங்கே tin chloride அப்படிங்கிறது டின்னுங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா Sn source of electron. ஓகேங்களா? அப்போ HCl H+ அயன் இருக்குது இல்லைங்களா? டின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 2 எலக்ட்ரானை HCl இருக்க H+ எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகுது.
H2வா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அந்த H2 கார்பனில் ஒரு ஹைட்ரஜனும் நைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா CH3 CH டபுள் பாண்ட் NH HCl ஃபார்ம் ஆகுது. இமினியம் ஹைட்ரோக்ளோரைடு. சரியா? இல்லைன்னா அசிட்டால் இமினியம் ஹைட்ரோக்ளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அசிட்டால் டிமினியம் ஹைட்ரோக்ளோரைடு. ஓகேங்களா? அப்போ CH3 CH டபுள் பாண்ட் NH HCl. தென் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H2 நைட்ரஜன் ஆட் ஆகுது, ஆக்சிஜன் டபுள் பாண்டட் கார்பன் ஆட் ஆகுது. அப்போ CH3 CHO அசிட்டால்டிஹைட் கிடைக்குது. நைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா ஆல்ரெடி திஸ் சைட் 2 ஹைட்ரஜன் ப்ரெசன்ட், அகெயின் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது NH4Cl ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ CH3 C ட்ரிபிள் பாண்ட் N யூஸ் பண்ணும்போது ஸ்டீஃபன் ரியாக்ஷனில் இமினியம் ஹைட்ரோக்ளோரைட் இன்டர்மீடியேட்டாக கிடைக்குது. அதான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அசிட்டால்டிஹைட் கிடைக்குது. ஓகேங்களா? திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஹியர் டின் chloride is a source of electron. tin act as a source of electron. அப்போ நமக்கு this compound form ஆகுது. this is a very strong reducing agent H2SnCl4. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸ்டீஃபன் ரியாக்ஷனில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேங்க? அல்கைல் சைனைடை யூஸ் பண்ணி ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் யூஸிங் டைபால். சரியா? இது வந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யூஸிங் டைபால். டைபால் அப்படிங்கிறது என்னென்னா டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. அலுமினியம் ஹைட்ரைடு ALH ஐசோபியூட்டைல் 2 மோல் போட்டிருக்கனால டை ஐசோபியூட்டைல். ஹியர் சைனைடு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹியர் சைனைடு யூஸ் பண்ணுறோம். ஸோ டைபால் யூஸ் பண்ணும்போது டைபால் ஒன்லி ரெடியூஸ் சைனைடு. சரிங்களா? டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது. திஸ் இஸ் எ செலக்டிவ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செலக்டிவ் ரிடக்ஷன் மீன்ஸ் டபுள் பாண்டை செலக்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணாது, சைனைடை மட்டும் தான் செலக்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ CH3 டபுள் பாண்ட் CH. சரிங்களா? CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 CH2 CN டைபால் ஒன்லி ரெடியூசஸ் சைனைட். அப்படின்னா சைனைட் குரூப் என்னவா சேஞ்ச் ஆகுதுங்க? ஆல்டிஹைடாக சேஞ்ச் ஆகுது. எந்த யோசனையும் இல்லாமல் CN நீங்கள் என்னவா மாற்றிடுங்க? CHOவா சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஹெக்ஸ் 4 நைட்ரைல். ஏன்னா 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கார்பன் நைட்ரைல்ஸ் இருக்கிறதுனால 1 நைட்ரைல், 4th கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நைட்ரைல். ஓகேங்களா? 4th கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 4 நைட்ரைல். இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னங்க? 1 2 3 4 5 6 ஹெக்ஸனீல். ஓகேங்களா? அப்போ டபுள் பாண்ட் எங்கே இருக்குங்க? 4th கார்பன் இருக்கா? ஹெக்ஸ் 4 நீல் இல்லைன்னா 4 ஹெக்ஸீனேல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டைபால் ஆல்சோ ரெடியூஸ் எஸ்டர். அப்போ எஸ்டர் குரூப்பை என்னவா கன்வெர்ட் பண்ணுதுங்க? ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணிடுது. நீங்கள் எத்தில் என்ன ஆகுது அப்படிங்கிறத யோசிக்க வேணாம். இங்கே பாருங்கள், CH3 CH2 9 டைம்ஸ் COO C2H5 டோட்டலாக 9 10. சரிங்களா? 11 12. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன இருக்குதுங்க? 9 10 11. ஓகேங்களா? அப்போ நமக்கு எத்தில் அப்படிங்கிறது எத்தில் குரூப்பில் 2 கார்பன் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ 9 + 1 10 10 + 1 11 11 கார்பன் தான் நமக்கு பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணுறோம். எத்தில சப்ஸ்டியூட்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ எத்தில் அன்டெக்கனோயேட் எத்தில் அன்டெக்கனோயேட். சரிங்களா? அன்டெக்கனோயிக் ஆசிட்டில் எத்தில் குரூப் இருக்குது, அதனால் எஸ்டர் எத்தில் அன்டெக்கனோயேட். ஸோ எத்தில் அன்டெக்கனோயேட்டை நாம் டைபால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அன்டெக்கனைல் கிடைக்குது. அன்டெக்கனைல் எத்தில் குரூப்பை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். COO எஸ்டர் குரூப் கன்வெர்டட் இன்டு ஆல்டிஹைட். ஓகேங்களா? ஸோ யூஸிங் டைபாலை யூஸ் பண்ணால் டைபால் இஸ் ஏ செலக்டிவ் ரெடியூசிங் ஏஜென்ட். சரிங்களா? அதனால் சைனைடை மட்டும் என்னவா மாற்றுங்க? ஆல்டிஹைடாக மாற்றுங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா டைபால் ஆல்சோ ரெடியூஸ் எஸ்டர் டு ஆல்டிஹைட். ஓகேங்களா? அப்போ நம்ம எத்தில் அன்டெக்கனோயேட்டை டைபால் யூஸ் பண்ணி அன்டெக்கனைலாக மாற்றிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் அதர் ப்ரிப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இதை பார்க்க டைமில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரோசமன் ரிடக்ஷன். ஓகேங்களா?